டெக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலுக்காக இந்த வீடியோ போடுறேன். அது என்னன்னு தெரியல, இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைலாக இருக்கட்டும் இல்லை ஐபேடாக இருக்கட்டும், சரியாக ஹீட் ஆகுது. கையில் வைக்கும் போது அப்படியே நமக்கு அந்த ஹீட் வந்து ஃபீல் ஆகுது. ஆம்ப்லேட் கூட போடலாம், அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹீட் ஜென்ரேஷன் இருக்குது. கேமிங் விளாட்றதுனால மட்டும் ஃபோன் வந்து ஹீட் ஆகாது. இப்போல்லாம் நார்மலாக ஒரு இன்ஸ்டா பார்க்குறோமா இல்லை ஒரு யூடியூப் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ரெகுலர் யூசேஜுக்கு கூட ஃபோன் ஹீட் வந்து அதிகமாக பார்க்கலாம். ஸோ இதை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கூலர் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த கூலரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இனி நம்ம சேனலில் பார்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்பின் பாட் ஐஸ் டாட் மேக் B1 வந்து ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ. இந்த கூலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மேக்னெட்டிக் செமி கண்டக்டர் மொபைல் கூலர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதை iPad 9th ஜென்ரேஷனில் வந்து வச்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு RGB லைட்டோட உங்களுக்கு வருது. ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் டிசைன், ஃப்ரீஸ் கூலிங், 3 ஸ்பீட் கியர், அதுக்கப்புறம் சைலண்ட் ஆப்ரேஷன், டெம்பரேச்சர் டிஸ்பிளே -3 கூட உங்களுக்கு மானிட்டர் பண்ணும். இன்னொரு விஷயம் இதில் என்னன்னா, மற்ற நார்மல் கூலருக்கும் இதுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து 15 வாட்ஸ் பவர் வச்சு வந்து இயங்குறது. 15 வாட்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு ஹை ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால வந்து கூலிங் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நான் ஐபேடில் தான் வந்து வச்சு காமிக்க போகிறேன். மொபைலுக்கும் வந்து இது செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பின்னும் கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அந்த கிளிப்பு வந்து உங்களுக்கு வருது, இங்கே பாருங்கள். இதுதான் வந்து அந்த 3mm டபுள் கோட்டட் டிஷ்யூ டேப்னு சொல்லிட்டு இதை வந்து ஒட்டிட்டு இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஒட்டிக்கலாம். கூலர் வந்து இங்கே பாருங்கள். இது வந்து நம்ம டைப் சி போர்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து க்ரீன் கலரில் அந்த லைட் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்பின் பாட் அப்படின்னு சொல்லிட்டு பேட்சிங் இருக்குது. இங்கே வந்து சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபேன் வந்து உள்ளே உங்களுக்கு ஹவுசிங் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இடம் தான் வந்து நம்ம இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து மேக்ஸ் சேஃப் சப்போர்ட் இருக்குது. அதனால் நம்மளால் மேக்ஸ் சேஃப் சப்போர்ட் இருக்க அந்த கேஸில் வந்து ப்ளகின் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த டைப் சி டு USB இந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்ல லென்த்தான ஒரு கேபிள் தான், டைப் சி டு USB. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் கைடில் வந்து உங்களுக்கு மெத்தட் 1 மெத்தட் 2 மேக்னெட்டிக் மூலியமாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஐஃபோனில், இல்லைனா மெட்டல் பிளேட் வச்சும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐபேடில் மெட்டல் பிளேட் வச்சு தான் கனெக்ட் பண்ண போகிறேன். டிட்டாச்சபிள் கிளிப் இருக்குது. ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க, டிட்டாச்சபிள் கிளிப்பு. இந்த கிளிப்பு வச்சு கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும், RGB லைட் எப்படி, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனு, இன்சைட் த பாக்ஸ் என்ன அப்படின்றத யூசர் மேனுவல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். இது வந்து சுத்தமாக வெயிட்டே கிடையாது, வெயிட்லெஸ் தான். ஸோ நீங்கள் வச்சு விளையாடும் போது கைக்கு வந்து இது இருக்காது. BGMIக்கு வந்து நான் வந்து இது யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பட்டன் இருக்குது பாருங்கள், பவர் பட்டன். இது அழுத்திங்கன்னா ஆன் ஆகும்.